பெருமக்களே, நான்காம் மந்திரம் பார்க்கணும். இப்போ 3 பார்த்தோம். பொன்னம்பலம், சிற்றம்பலம், சிதம்பரம், திருவம்பலம் என்று சொன்ன பின்னால் அடுத்த பாடல்ல ஆமே பொன்னம்பலம், அந்த முன்பாட்டில் சிற்றம்பலம், சிதம்பரம், திருவம்பலம் தான் சொன்னார். இங்க பொன்னம்பலம்ன்றார். ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம், ஆமே திருக்கூத்து அனவரத தாண்டவம், ஆமே பிரளயம் ஆகும் அத்தாண்டவம், ஆமே சங்காரத்து அருந்தாண்டவங்களே என்று தாண்டவம் என்ற வார்த்தையை சொல்றார். ஆண்கள் ஆடுகின்ற நடனத்திற்கு தாண்டவம் தான் சொல்லணும். வடமொழியில் தாண்டவம் என்றால் ஆண்கள் ஆடுவது நடனம், அது தாண்டவம். பெண்கள் ஆடுவதற்கு லாஸ்யம் என்று சொல்றாங்க. லாஸ்யம் என்பது வேறு, தாண்டவம் என்பது வேறு. இப்போ சில பேர் லாஸ்யான்னு பேர் வச்சுக்கிறாங்க, சில பேர் லாஸ்யா. அந்த பிக் பாஸில் கூட ஒரு பொண்ணு லாஸ்யான்னு ஒரு பொண்ணு வந்தது. சிலோன் பொண்ணு, சிலோன். அப்படியா? என்ன சொல்கிறீங்களா? எப்படி பார்த்தீங்க? அங்கங்கே போகிற பொழுது விழுதில்லை சிலதெல்லாம், அதுக்காக உட்காந்து பார்க்குறது இல்லை. லாஸ்யா வித்தியாசமான பேர், அது லாஸ்யம் என்று வருது. மலேசியாவில் இப்போ நம்முடைய மாணவி தான் இப்போது ஜூன் மாதம் ஒரு நாட்டியம், அவங்க நடனாட்டியம் செய்கிறாங்க மலேசியாவில். மெலாக்கான ஒரு இடம் இருக்குது, அந்த பகுதியில் தான் செய்கிறாங்க. அவங்க முருகன் அவதாரம் என்று கந்தபுராண செய்தி அவங்க நாட்டிய நடனமாக பண்ணுறாங்க. இப்போ நான் போயிருந்த போது சிலெல்லாம் கேட்டாங்க, அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். அவங்க இருக்கிற நடன பள்ளி இருக்கு இல்லையா, அது என்னமோ லாஸ்யான்னு வச்சுருக்காங்க பேர். நான் நல்லா தெரிஞ்சாமல் வச்சுருக்கேன் நீ அப்படின்னு சொன்னேன். இன்னும் சேர்த்து நடனம் என்னமோ லாஸ்யா என்ற அந்த பேருக்கு பெண்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. பெண் குழந்தைகள்லாம் நிறைய படிக்கிறாங்க, லாஸ்யான்னு பேர். அதனால் தாண்டவம் என்பது தாண்டவம் புரியவல்ல தம்பிரானார் என்று சேக்கிழார் அப்பூதியார் புராணத்தில் தாண்டவம் புரியவல்ல தம்பிரான் என்று சொல்கிறார். 108 வகை தாண்டவம் என்று நாம் சொல்கிறோம். அதிலே சிறந்த தாண்டவங்களாக சிலவற்றை நாம் தொடக்கத்தில் நாம் சொன்னேன். இது பொன்னம்பலத்திலே ஆடுவது அற்புத தாண்டவம், ஆனந்த தாண்டவம், அனவரத தாண்டவம், பிரளய தாண்டவம், சங்கார தாண்டவம் எல்லாம் விஷயம் சொல்லிட்டாருங்க. என்னெல்லாம் தாண்டவங்கிறது குறிப்பாக அவர் சொல்கிறார். பொன்னம்பலத்திலே ஆடுவது அற்புத கூத்து, அதைத்தான் சேக்கிழார் சொல்கிறான்னு பார்த்து. அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் என்று அற்புத கோலம் என்று சொல்கிறார். என்ன அற்புதம் என்று சொன்னால் 5 தொழிலையும் காட்டுகின்ற ஒரு முத்திரை அது. பொதுவாக நீங்கள் நடனத்தில் பார்த்தீங்கன்னா முத்திரை காட்டுகிற பொழுது ஒரு செயலுக்குத்தான் முத்திரையாக இருக்கும். ஏதாவது ஒரு செயலுக்கு முத்திரை காட்டிட்டு அப்புறம் இன்னொரு முத்திரை காட்டுப்பாங்க. பெருமான் நடனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 தொழிலுக்கும் முத்திரை இருக்குதுன்னு பார்க்கிறோம். அபயகரம் என்றால் அதுக்கு ஒரு காத்தல் முத்திரை, அது காக்கின்ற காப்பு நடனம் போல காத்தல் முத்திரை. தோற்றம் துடி என்பதனாலே உடுக்கையினாலே படைப்பு, கையில் அனலேந்தி ஆடுவதாலே அழித்தல், ஊன்று மலர்ப்பாதம் உற்ற திரோதம் மறைப்பு, முத்தி நான்ந்த மலர்ப்பதம் என்று தூக்கிய திருவடியிலே முத்தி அருள் என்று 5 தொழிலுக்கும் 5 முத்திரைகளை காட்டுகிறார் என்று. அது மட்டுமல்ல, அப்பை நடராஜன் கூட ஒருத்தர் பேசினார். ஆனால் உண்மையும் கூட. அப்பர் பெருமான் குறித்த புருவமும் குப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்புன்னு சொல்கிறார் இல்லையா. நீங்கள் நடனம் கற்றுக்கொள்ள போனீங்கன்னா முதலாவதாக அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? முகத்தில் கடுமை இருக்கக்கூடாது, முறுவல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் நடனம் கஷ்டமான நடனம் முத்திரைலாம், இந்த உடம்பு இருக்கிற கஷ்டத்தை மூஞ்சில் காமிச்சிங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. நடனம் ரொம்ப அழகாக இருக்கணும் இல்லையா. நீங்கள் கஷ்டப்படலாம் உடம்புல, ஆனால் அது தெரியக்கூடாது, முகத்தில் சிரிச்சுக்கிட்டே ஆடணும் என்று சிரிப்பு முக்கியம்வாங்க. அப்பர் பெருமான் அழகாக எடுத்த உடனே குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்புன்ற நடனத்துக்கு முக்கியமானது முறுவல், அதை செய்கிறார்னார். 4ஆம் திருமுறைக்கு உரை எழுதியவர் நம்முடைய முத்துசு அவர்கள். காஞ்சிபுரத்தை சார்ந்தவர், வந்தவாசி, காஞ்சிபுரம் சார்ந்தவர். தொண்டை மண்டலத்துடைய பூர்வாசனத்தில் அவர் இருந்தவர், அங்கே ஆதீனமாக இருந்தார். குமிழ் சிரிப்புக்கு ஒரு விளக்கம் எழுதுகிறார். குமிழ் என்ற வார்த்தையே கிடையாது தமிழில். குமிழ்னு இருக்குது, குமிழ் இருக்குது, குமிழ் 3 சுழின்னு இருக்கு இல்லையா, அது கிடையாது. ஆனால் 3 சுழி தான் அங்கே இருக்குது, குமிழ் சிரிப்புன்னு தான் இருக்குது. அவர் எழுதுகிறார், அந்த மாதிரி சிரிப்பு யாருக்கும் கிடையாது.
பெருமான் தான் அப்படி சிரிக்க முடியும் என்பதற்காக சொல்லையே மாற்றி குமிழ் சிரிப்பு எல்லாருக்கும் இருக்கலாம். குமிழ் போல சிரிப்பு பெண்களுக்கெல்லாம் இருக்கலாம், குழந்தைக்கு கூட இருக்கலாம். ஆனால் குமிழ் சிரிப்பு என்பது அப்போ நடராஜருக்குத்தான் என்று சொல்வதற்காக ஒரு குமிழ் சிரிப்பு என்று வித்தியாசமாக ஒரு சிறப்பு முறுவல் என்று எழுதுகிறார். அதனால தான் குமிழ் சிரிப்புன்னு பாடுறான்னு அவர் சொல்வார். அப்போ நடராஜன் என்ன சொல்வார்னா, ஓவியம் வரைகிற பொழுது அந்த ஓவியன் முதல்ல புருவத்தை வரைவான், அப்புறம் உதட வரைவான், அப்புறம் தான் மற்றதெல்லாம் வரைவான். அப்போ ஓவியத்தை சொல்வது போல, கூத்தாடுகின்ற பெருமானுடைய ஓவியத்தை சொல்வது போல குறித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் என்று ஓவிய தொடக்கம் போல அந்த பாடலை தொடங்குகிறார் என்று அப்பர் பெருமான் தொடங்குகிறார் என்று சொல்லுவாங்க. அந்த குனித்த என்றால் வளைத்தன்னு அர்த்தம், வளைந்ததுன்னு அர்த்தம். வளைத்த அந்த அப்படி அப்படி புருவத்தை நெரிக்கிறாங்க இல்லையா, புருவத்தை நெரித்தால் அது ஒரு குறிப்பு, ஏதோ ஒரு குறிப்பு. எனவே பெருமான் நடனத்திலே குறித்த புருவத்தினாலே ஒரு குறிப்பு இருக்கிறது என்றால் அது ஆனந்த நடனம். மகாசங்காரத்திற்கு பின்னாலே ஆடுவது ஆனந்த நடனம். என்ன செய்கிறார் பெருமான்? குறிக்கின்றார் புருவத்தை என்றால் அடுத்த படைப்பு எப்படி படைப்பது என்று யோசிக்கிறார். ஏன்னா அவனை யோசிக்கணும்னா அங்கே புருவம் சுருங்க இல்லையா, அதுபோல் அடுத்த படைப்பிலே யார் யார் எந்தெந்த உயிர்களை எல்லாம் எங்கெங்கே படைக்கணும் அந்த கணக்கெல்லாம் அவர் யோசிக்கிறார். ஏன்னா சம்மர் சீசனில் ஆசிரியர்களுக்கெல்லாம் லீவுன்னு பேர், ஆனால் அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணி ஆகணும். அடுத்த செமஸ்டரில் அடுத்து என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணி ஆகணும். மாணவர்கள்லாம் போயிடுவாங்க. அதுபோல் சங்காரத்தில் ஆன்மாக்களை எல்லாம் ஓய்வு வைக்கலாம், எல்லாம் தூங்குங்கன்னு விட்டான். தூங்கிட்டு இவர் டான்ஸ் ஆட ஆரம்பித்தார், என்ன அடுத்து பண்ணலாம் என்று. அவர் ஓய்வில்லாமல் நள்ளிரில் நட்டம் பயின்று ஆடுகிறான் என்றால் அது சூக்கும் ஐந்தொழில்னு சொல்கிறாங்க. அதாவது தூள் ஐந்தொழில், சூக்கும் ஐந்தொழில், அதிசூக்கும் ஐந்தொழில்னு 3 இருக்குது. அதில் மகாசங்கார காலத்துக்கு பின்னாலே மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற நள்ளிரில் நட்டம் பயின்றாடும் அந்த கூத்து என்பது சூக்கும் ஐந்தொழில் என்றாங்க. அப்போ சூக்கும் ஐந்தொழில் எப்படி செய்யலாம் என்று யோசிப்பது போல அந்த புருவம் வளைந்திருக்கிறது என்று குறித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். அப்புறம் பனித்த சடையினால் நாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அது. சில பேர் பனித்த சடை என்றால் சடை கங்கை, சடை மேலே கங்கை இருக்கிறாள், அந்த கங்கை நீரால் நனைந்த சடை என்று எழுதியிருக்கிறாங்க உரையில். பல பேர் பழைய உரையில் விடுறாங்க. கங்கையினுடைய நீரினாலே பெருமானுடைய சடை நனையாது. என்ன காலம் என்றால் கங்கை எங்கேயோ ஒரு சடையில் எங்கேயோ ஒரு மூலையில் துளியாக இருக்கிறார், அவருடைய பெருஞ்சடையில் எங்கோ ஒரு துளியாக ஒடுங்கி கிடக்கிறார். அந்த சடையை எல்லா சடையும் அணைச்சி கங்கை அணைச்சிடுவாளா, உயரமாக்கி விட முடியுமா? அது இல்லை. பனித்த என்று சொன்னால் அசைகின்றன்னு அர்த்தம். டான்ஸ் ஆடுற பொழுது அந்த சடை அசைதான் அப்படி. எனவே பனித்த சடை என்றால் ஆடிக்கொண்டிருக்கின்றான் பெருமான் என்பது நடனத்தின் பொழுது ஆடுகின்ற சடை என்றுதான் பனித்த சடைன்னு அர்த்தம். சங்க இலக்கியத்தில் வள்ளல் பேகன் பொன்னாடை போத்துறான். யாருக்கு? மயிலுக்கு போத்துறான். மயிலுக்கு போர்வை போத்துறான். அந்த மயில் என்ன செய்கிறதான், கார்காலம் வந்து விட்டது, மேகம் வருதான். மேகத்தை பார்த்த உடனே அந்த மயில் என்ன பண்ணுது, உடம்பை சிலுப்பது போல் அந்த சிறகுலாம் சிலுக்குதான். சிலுத்துட்டு அப்புறம் விரிக்க போகுது. இவன் சிலுத்தரை பார்த்த உடனே ஐயோ மயிலுக்கு குளிருதோ என்று உடனே போர்வையை போர்த்தான் என்று வருது இல்லையா. அந்த இடத்துல மடத்தகை மயில் பனிக்கும் என்று அஞ்சி, பனிக்கும் என்றால் நடுங்குதல்னு அர்த்தம். பனிக்கும் என்று அஞ்சி மடத்தகை போர்வை போர்த்தான், கொடைமடம் பட்டான் பாடுறாள் புறநானூற்றில். எனவே பனித்தல் என்றால் அசைதல், நடுங்குதல்னு அர்த்தம். அசைதல் என்பது அங்கே பனித்த சடை என்று பனித்த சடையும். பவளம்போல் மேனையில் பால் வெந்நீரும்னர். பெருமானை சொல்லுகிற பொழுது அவனுடைய நிறத்தை சொல்லுகிற பொழுது பால் போல நிறம்னு சொல்லுவாங்க, பவளம் போலும் சொல்லுவாங்க. பால் வெந்நீற்றாயின்னு வருது பாருங்க. அந்த வெந்நீராக வெள்ளை நிறமாக இருக்கிறான் சொன்னால் அவன் முழுதும் வெந்நீரை பூசியிருக்கிறான், அவனுக்கு நிறம் வெள்ளை அல்ல. உடம்பிலே பவளம்போல் மேனையில் பால் வெந்நீர் இருக்கிறது. எனவே வெந்நீற்றை மட்டும் பார்த்தால் மெய்யெல்லாம் சன்னித்த மேனி அல்லவா, உடம்பில் பூசியிருக்கிறான் அல்லவா, எனவே அவனை வெந்நீற்றான்னு சொல்லலாம். திருநீற்றை வைத்து பார்க்கிற பொழுது அவனுக்கு வெள்ளை திருமேனி. ஆனால் அவனுடைய மேனி எப்படிப்பட்டது என்றால் பவளம்போல் மேனி என்றால் சிவந்த மேனின்னு அது 2 சேர்த்து தான் பவளம்போல் மேனையில் பால் வெந்நீரும் என்று சொல்கிறார். இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம். இனித்தம் என்றால் இன்பம்னு அர்த்தம். இன்பத்தை தருகின்ற எடுத்த பொற்பாதம். இனிப்பு என்று சொன்னால் தமிழில் இன்பம் தான் அர்த்தம். இனித்தல் என்றால் இன்பம். அந்த இனித்தமுடைய என்றால் இன்பத்தை, ஆன்மாக்களுக்கெல்லாம் இன்பத்தை தருவதாலே
இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் என்றால் பிறவியிலிருந்து எடுத்த பொற்பாதம் அது அல்லவா. எனவே அது அருளல் குஞ்சித பாதம் என்று வடமொழி சொல்கிறாங்க. எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு இருந்தால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று பாடுகிறார்னு பார்க்கிறோம். அதாங்க சொல்கிறார். அந்த பொன்னம்பலத்திலே அப்படி தரிசனமாக அது அற்புத கோலம்ன்றார். அற்புத கூத்தாக ஐந்தொழில் நடனம் செய்கின்றார் பெருமான் என்பது. அந்த நடனக்கூத்தை வைத்து எத்தனையோ வகையான விளக்கங்களை புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் பார்க்கும். பெருமான் நடனமாடுகிறான்னு இதுதான் இருக்குது. அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே ஆடுறானா, அப்படி பார்த்துக்கிட்டே ஆடுறானா. என்னன்னா நான் சரியாக ஆடுறேனா, ஏன்னா அந்த அம்மா தாளம் போடுறாங்க இல்லையா, எனவே நான் சரியாக ஆடுறேனா என்று பார்ப்பது போல கடைக்கண்ணால் உமையம்மையை பார்த்து கொண்டே ஆடுகிறான் நடனம் என்று வருது. குமரகுரு அழகாக ஒன்று சொல்கிறார். கூடும் திருவடி, பெருமானை போய் சேர்ற ஆன்மாக்கள் எல்லாம் சேருகின்ற திருவடி அல்லவா. அந்த கூடும் திருவடியை ஒரு கால் கும்பிட்டால் போதும் நாராம். அபயகரம் இருக்கு இல்லையா, ஒரு கால் ஒரு முறை கும்பிடுப்பா போதும், உன்னை நான் சேர்த்துடுறேன் என்று நாடும் திருவடியை நீ நாட வேண்டும் என்றால் கூடும் திருவடியிலே ஒரு கால் கும்பிட்டால் போதும் என்று அபயகரத்தை காட்டுகிறான் என்று எத்தனையோ அந்த விளக்கங்களெல்லாம் நடனத்துக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் பார்க்கிறோம். அது இங்கே அவர் பொன்னம்பலம் என்று சொல்லி அது அற்புத கோலம்னார். அப்புறம் ஆனந்த கோலம் என்று சொல்கிறார். சில பேர் கேட்குறாங்க, எல்லாவற்றையும் அழித்த பின்னாலே ஆடுகின்ற நடனம் கொடுகொட்டி கூத்துன்னு சொல்லுவாங்க. பெருமான் ஆடுகின்ற கூத்தில் 11 ஆடல் மொத்தம் சிலப்பதிகாரத்தில் வருகின்றது. அந்த 11 ஆடலில் சிறப்பான ஆடல்களாக கொடுகொட்டி, பாண்டரங்கம், காபாலம் என்று 3 சொல்லுவாங்க. அந்த 3ஐயும் கலித்தொகையில் கடவுள் வாழ்த்தில் பாடுறார். பாரதமாடிய பெருந்தேவனார் கொடுகொட்டி கூத்து, பாண்டரங்கம், காபாலம் என்று 3 சொல்கிறார். அதில் பாண்டரங்கம் என்பது பண்டரங்கன் என்ற ஒரு அசுரனை அழித்து ஆடுவதாலே அது பாண்டரங்கம். பிரம்மனுடைய தலையை கிள்ளிட்டு அந்த கபால ஓட்டை வைத்துக்கொண்டு ஆடுவதாலே அது காபாலம். கொடுகொட்டி இருக்கு இல்லையா, அது சங்கார காலம். கொடுமையை செய்த பின்னால், சங்காரம் கொடுமை தானே, அழிக்கிறதுக்கு கொடுமை தானே, கொடுமை செய்த பின்னாலே கொட்டி ஆடுகிறான், தாள் தட்டி ஆடுகிறான். எனவே கொடு கொட்டி கூத்துன்னு அப்படி விளக்கம் தராங்க. தந்துட்டு என்ன சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் அழிக்கிறதுல அவர் என்னப்பா ஆனந்தம் என்று கேட்குறாங்க இல்லையா. எல்லாவற்றையும் அழித்து விட்டு என்ன ஆனந்தம், கொடுகொட்டி கொடுமையை செய்துவிட்டு ஆனந்தப்படலாமா என்றால், ஏன் ஆனந்தப்படுகிறான் என்றால் சங்கார காலத்திற்கு பின்னாலே ஒரு புதிய படைப்பை படைக்க போகிறான். இந்த பிறவியிலே, இந்த படைப்பிலே எத்தனையோ உயிர்களெல்லாம் உய்ந்தன, வீடு பேர் அடைந்தன. வீடு பேர் அடையாதவையெல்லாம் இப்பொழுது ஒடுங்கின. மீண்டும் அவையெல்லாம் பிறக்க வைக்க வேண்டும். அப்போ ஒரு பேட்சை நான் வீடு பேர் கொடுத்துட்டேன், அடுத்த ஒரு பெரும் பேட்ச் ஒன்று வருது இல்லையா, அந்த பேட்சுக்கெல்லாம் நான் வீடு பேர் தர வேண்டும் அல்லவா. எனவே இன்னும் பல உயிர்கள், எண்ணற்ற உயிர்கள் வீடு பேர் அடையும் அல்லவா என்பதனால் ஆனந்தப்படுகிறானே தவிர அழிப்பதனாலே அவன் ஆனந்தப்படலை. அதான் ஆனந்த நடனம் என்றால் இந்த பிறப்பிலே, இந்த படைப்பிலே, அதாவது புனர்ஜென்மம், புனர் உற்பவம், புனர் உற்பவத்திலே இன்னும் பல உயிர்களுக்கெல்லாம் வீடு பேறு தருகின்றேன் என்ற எண்ணத்தினாலே அவன் ஆனந்த நடனம் ஆடுகிறான் என்று நாம் சொல்கிறோம். அதனால் ஆனந்தம்ன்றார். ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் ஆடும் திருக்கூத்துன்னர் பின்னால் சொல்ல போகிறார். இங்கே இல்லை, 7, 8ஆம் தந்திரத்தில் சொல்ல போகிறார். அதாவது திருக்கூத்து, அம்பலக்கூத்து, தில்லைக்கூத்து, பொற்பதி கூத்து, ஆனந்த கூத்து எல்லாம் வரிசையாக சொல்ல போகிறார். இதெல்லாம் இன்னொன்றுத்துக்கு என்ன அர்த்தம்னு அவர் சொல்ல போகிறார். இங்கே திருக்கூத்து என்று சொல்கிறார் பொதுவாக. அதுக்கப்புறம் அனவரத தாண்டவம் என்றார். அனவரதம் என்று சொன்னால் எப்பொழுதும்னு அர்த்தம், ஆல்வேஸ்னு அர்த்தம். இடையேடு இல்லாமல் செய்வது அனவரதம். அனவரதமும் என்றால் வடமொழி சொல் தான். இடைவிட அனவரத ஐயங்கார் சொல்லுவாங்க, சொல்கிறது உண்டு சொல்ல அனவரதம் பிள்ளைன்னு உண்டு சொல்கிறது, பட்டமாக கொடுக்கணும். எப்பொழுதுமே படித்து கொண்டிருக்கிறார், எப்பொழுதுமே ஒரு புலவராக இருக்கிறார் என்று சொல்லுவாங்க அனவரதம் என்று. அனவரத தாண்டவம் என்றால் இரவிலே ஆடுகிறான்னு என்ன அர்த்தம், பகலே ஆடுறான்னு அர்த்தம். எனவே இரவு பகல் என்று ஆடுகிறான் என்று பார்க்கிறோம். சிவராத்திரி போது ஒரு விதி நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ நேற்று கூட அகண்ட பாராயணம் நடந்தது, சாரு கூட இருந்தாங்க. என்னுடைய வகுப்பு சித்தாந்த வகுப்பு அல்லவா, கொஞ்சம் தூங்கிட்டு வந்தால் நல்லது, வந்து தூங்கிட்டாங்க. வந்து தூங்கிட்டு தான் அங்கே வந்தாங்க. ஏன்னா அப்போ தான் முடியும், தூங்க முடியும். எல்லாம் எல்லோரும் தான் சொல்கிறேன்.
நம்மால் ஒரு ராத்திரி நம்மால் தூங்காமல் இருக்க முடியல, அதுக்கு ஈடு கட்ட வேண்டியதாக போச்சு. அதான் என்ன சொன்னாங்க, சிவராத்திரியின் பொழுது நீங்கள் தூங்காமல் இருக்கணும். அதுக்கு நான் இருந்தால் போதும் இருந்துடுறான். 4-5 மணின்னு பிரமாதம் இருந்துட்டு அப்புறம் போய் பல்விளக்கி காஃபி குடிச்சிட்டு போய் படுத்துடுறோம். ராத்திரி தூங்காத சேர்த்து 2 நாள், ஒரு நாள் பூரா தூங்கி சாயங்காலம் எழுந்துப்பான். சிவராத்திரி முதல்படி சொல்கிறாங்க. சிவராத்திரியின் போது கண் விழித்து விட்டு மறுநாள் காலையில் போய் படுத்திங்கன்னா அது விரதமே அல்ல. அதனால் தூங்கக்கூடாது. மறுநாள் வழக்கமாக இரவு நீங்கள் தூங்க போகிறீங்க, அப்போ தான் தூங்க வேண்டுமே தவிர, நான் ராத்திரிலாம் முடிச்சிருந்தேன் நான் போய் படுத்துக்கிறேன்னு சொன்னேன் அது விரதம் அல்ல என்று ஒரு விதி கொடுத்துருக்காங்க. ஏனென்றால் திருமலர்லாம் குறிப்பாக சொல்கிறார், ஒரு நாள் ராத்திரி எப்படி ஔவையார் ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாயினார். ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்து சொன்னால் வயிறு கேட்குதான்னார் இல்லையா? அதே போல் ஒரு நாள் தூங்காமல் இருக்கணும்னா முடியுதா என்றால் சிவராத்திரி போது தான் சாயங்காலமே தூக்கம் வருது நமக்கு இல்லையா? மற்ற நேரமாக இருந்தாலும் கூட ரைத்துக்கு தூங்கும். இன்றைக்கி தூங்கணும் தூங்கக்கூடாதல்லவா, அதே நினச்சாலே தூக்கம் வந்துடுது. அது சொல்கிறாங்க, தாயுமானவர் அதை பாடுறார். சிவராத்திரி போதில் துயிலோம் என்று இருந்த விரதையரும் அறுதிகள் போலே தூங்குவார் துயில்வார்னர். அதாவது 4 மணி 3 மணி ஆச்சுன்னா தள்ளும். என்னடா பண்ணுறதுன்னு இந்த மாதிரி ஒரு மேசையில் அப்படி அப்படி சாஞ்சிக்குவான், லேசா அப்படி சாஞ்சிக்குவான். மனைவி வந்து கேட்பாங்களாம், என்னங்க தூங்குறீங்களா அப்படி. சும்மா கண்ணை மூடிங்கிறேன் அப்படி. இது எதுக்கு சும்மா கண்ணை மூடுறது? அதாவது தூக்கம் வருது, அதை சொல்லக்கூடாது. ஒரு நாள் ராத்திரியே நம்மளால் முடியலையே, இரவு பகலெல்லாம் ஆடுகிறானே பெருமான், தூக்கம் இல்லாமல் நமக்கு தானே ஆடுறான். அதனால் என்ன பண்ணணும், அவனுக்காக ஒரு நாளாவது நீங்கள் சிவராத்திரியிலே பூஜை பண்ணுங்க என்று தான் வைத்திருக்கிறோம். அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்காம நாள்தோறும் ஆடுகின்றதுக்கு ஒரு நாள் நமக்கு அந்த நன்றி கடன் செலுத்த முடியல. அதை என்ன நயமாக சொல்கிறார் திருமூலர் என்று சொன்னால், இரவிலே பூசையா பகலிலே பூசையா என்று கேட்கிறோம். அவர் வந்து மாலையில் தாங்க பூஜை பண்ணுவார், காலையில் அவரால் பண்ண முடியாது. இல்லை சார் காலையில் தான் நான் பண்ண முடியும், மாலையில் பண்ண முடியாது என்று நம்ம பூசையை காலை மாலை நண்பகல் என்றெல்லாம் வைத்துக்கிறோம். அந்த மாதிரி கால வரையறை செய்தால் அது பூசை அல்லன்ட்ட. காலை இரவு இரவு பகல் என்று நீ வரையறை செய்து கொண்டு பூஜை செய்தால் அது பூசை அல்ல. காலம் தெரிய காலம் கடந்தவன் எப்போ வேண்டுமானும் பூஜை, சதா கால பூசைனா எப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் பூஜை செய்யலாம், பூஜை செய்து கொண்டே இருக்கலாம். அதுதான் பூசை. நம்மால் அது முடியலை, நடைமுறையில் நம்மளால் முடியலை. அதுதான் அவர் சொல்கிறார். அதனால் என்றைக்குமே செய்ய முடியலையா, எவ்வளோதான் வேலை இருந்தாலும் ஒரு நாள் சிவராத்திரியாவது நாம் அது போல பெருமானை காலையில் ஒரு காலம் போய் மற்ற 5 காலம் 4 காலத்தையோ இரவில் செய்யணும் என்று நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிவராத்திரி பொழுதுதான் ஸ்ரீருத்திரம் ஓத வேண்டும் என்று ஸ்ரீருத்திரத்தை சொல்லுகிறார்கள். திருவுருத்திரம் மிக முக்கியமானதாக நம்ம சொல்கிறோம். அது வடமொழியாக இருந்தாலும் கூட அப்பர் பெருமான் நின்ற திருத்தாண்டகம் என்று பாடியிருக்கிறார். 6ஆம் திருமுறையில் ஸ்ரீருத்திரத்தை வைத்து தான் நின்ற திருத்தாண்டகம் என்று பாடியிருக்கிறார். அதையெல்லாம் ஓதுவார்கள். அந்த வேள்வியிலே வந்து அந்தணர்கள் ஸ்ரீருத்திரத்தை எப்பொழுது ஓத வேண்டும் என்றெல்லாம் விதி இருக்கிறது. சிவராத்திரியின் பொழுது கட்டாயமாக ஓத வேண்டுமெல்லாம் நமக்கு இருக்கிறது. அதனால் இங்கே திருக்கூத்து, அனவரத தாண்டவம், ஆமே பிரளயம், பிரளய தாண்டவம் என்றால் பிரளயமாகின்ற தாண்டவம், அப்புறம் ஆமே சங்காரத்து அருந்தாண்டகம் என்று மகா சங்கார காலத்திலே ஆடுகின்ற தாண்டவம் என்று சொல்லியிருக்கிறார். அது என்ன என்று தான் நம்ம இப்போ பார்க்கணும். நாலாவது பாடலில் உங்களுக்கு பக்கம் 11 4வது பாடல், பொன்னால் இயன்றுள்ள தென்பொது மேற்கூறியவாறு ஞானமாய் நிற்க. அங்கே சிதம்பரமாக, சிற்றம்பலமாக, திரு அம்பலமாக, ஞானமாக நிற்கின்ற அம்பலம் அது. சேக்கிழார் அதை உணர்ந்து சொல்லுகிறார். நம்ம இங்கே எழுதியிருக்கிறேன். அப்பா எழுதுவாங்கன்னு நினச்சா அதை தெரிஞ்ச விஷயம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம எழுதணும்னு அதை எழுதியிருக்கிறேன். ஞானசம்பந்த பெருமான் சிதம்பரத்தை போய் தரிசனம் செய்கிறார். தரிசனம் செய்கிற பொழுது அவருக்கு என்ன பாட்டு பாடுறார் சேக்கிழார், அங்கே இருக்கு பாருங்க. அண்ணலார் தமக்களித்த மெய்ஞானமே ஆன அம்பலம். அவருக்கு ஞானம் தந்தார் இல்லையா பெருமான். அண்ணலார் பெருமான் தமக்கு அளித்தது, அளித்த ஞானமே ஆன அம்பலம். அம்பலம் ஞானம்னார். அதான் இந்த முதல் பாட்டில் சொன்னார். 3வது பாட்டில் தான் சொன்னார். ஞானமாக இருக்கின்ற அம்பலம்னார். சிற்றம்பலம், திரு அம்பலம், சிதம்பரம். அது ஞானமே ஆன அம்பலம். ஞானம்னா அறிவு. அம்பலமும் தம் உள்நிறைந்த ஞானத்தேடும் ஆனந்த ஒரு பெரும் தனிக்கூத்தும். அந்த ஞானத்தினால் விளைகின்ற ஆனந்தம்னார். ஞான ஆனந்தம்.
அதுதான் கூத்துல்ல. அப்போது அந்த சபை இருக்கு இல்லையா, திரு அம்பலம், அது ஞானம். உள்ளே ஆடுகின்ற கூத்து இருக்கு இல்லையா, அது ஆனந்தம் என்று சொல்கிறார். கூத்தினுடைய வடிவம் ஆனந்தம், ஆடுகின்ற அம்பலம் ஞானம். சேக்கிழார் என்ன நுட்பமாக சொல்லியிருக்கிறார். அண்ணலார் தமக்களித்த மெய்ஞானமே ஆன அம்பலமும் தம் உள் நிறைந்த ஞானத்து எழும் ஆனந்த ஒரு பெரும் தனிக்கூத்தும். ஒரு பெரும் தனிக்கூத்துன்ற, ஒரு கூத்து, தனிக்கூத்து, பெருங்கூத்து, அப்படி பிரிக்கணும். 3 அடைமொழி கொடுக்குறாருங்க கூத்துக்கு. ஒரு பெரும் தனிக்கூத்து இல்லை. ஒரு என்று சொன்னால் ஒப்பற்றன்னு அர்த்தம், ஒப்பற்ற கூத்து அது. பெருங்கூத்து என்றால் பெரிய பொருள் உடையது, அந்த கூத்துக்கு பொருள் உடையது, பெரும் பொருள் உடையது, எனவே பெருங்கூத்து. தனிக்கூத்து என்று சொன்னால் அந்த மாதிரி ஐந்தொழில் உடைய கூத்து யாரும் ஆடலை, அவன் தான் ஆடுறான். தனி ஒருவனாக இருந்து அவன் தான் ஆடுகிறான். எனவே அவன் ஒருவனே ஆட முடியும், வேறு யாரும் ஆட முடியாது. மற்ற கூத்துலாம் கூட ஆடலாம். ஆனால் என கூத்தில் நடனம் கற்றுக் கொடுக்குற பொழுது திருமாலுடைய கூத்து சொல்லிக் கொடுப்பாங்க, திருமால் ஆடுகின்ற கூத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுபோல் அல்ல, பெருமாளுடைய கூத்து அது அல்ல, தனிக்கூத்து, ஆட முடியாது என்று ஒரு பெரும் தனிக்கூத்துன்னார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஊர்துவ தாண்டவம், ஊர்துவ தாண்டவம் ஆடுகிறார்னு பார்க்குறோம் இல்லையா, காளையோடு ஆடுகிறார். காலை தூக்கி ஊர்துவ தாண்டவனா அந்தம்மா என்ன பண்ணுறது, பேசாமல் வெக்கப்பட்டு நின்றுடுறாங்க. எல்லாம் கூடி என்ன பெருமானை இப்படி பண்ணலாமா, அந்தம்மா ஆடுறாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி தானே ஆடணும், நீங்கள் ஆம்பளையாக இருந்து போய் இப்படி ஆடுறீங்களா நியாயமா என்று கேட்டு நீங்கள் தோத்துட்டீங்கன்றாங்க. நீங்கள் அந்த காளியினுடைய கூத்தில் தோத்துட்டீங்கன்றாங்க. பெருமான் பேசாமல் நிற்கிறார். சில தேவர்கள் அதெல்லாம் இல்லை, ஆட்டு ஆடந்தானே வந்தாங்க அந்தம்மா காளியோடு பெருமானோடு. காளியோடு வந்து ஆடி இருக்கார், கூலியோடு ஆடிருக்கார் நம்முடைய பெருமான். பேயோடும் ஆடுவார், காளியோடும் ஆடுறவர். காளியோடு ஆடி கனகாசலம் ஆடி கூலியோடு ஆடி குவலயத்தை ஆடின்னு பாடுறார், திருமந்திரத்தில் வரும். எனவே காளியோடு ஆடுற போட்டி போட வந்தால் எப்படி ஒன்றா ஆடுவார் அந்தம்மா என்று இன்னொரு தேவரெல்லாம் பல பேர் இப்படி ஒரு கோஷ்டி, அப்படி ஒரு கோஷ்டி. என்னடா பண்ணுறது, வெற்றி பெற்றாரா தோல்வி விட்டாரா என்பதை என்றால் தேவர்களாலே முடிவு செய்ய முடியாது. என்று யாருக்கு செய்யலாம் என்றால், தமிழ்நாட்டுக்கு போங்க, திருவள்ளூர் இருக்கிறார், அவர் போய் கேளுங்கன்னாங்களாம். இன்னையா சொல்கிறார், அவர் பெரிய ஆளுங்க, தெய்வப்புலவர் போய் கேளுங்க, அவர் தான் சொல்லுவார்னு உடனே திருவள்ளூர்கிட்ட வந்துட்டாங்க. இல்லை தனிப்பாட்டில் இருக்குது, வந்து கேட்குறாங்களாம். திருவள்ளுவர் பார்த்தார், என்னங்க தேவரெல்லாம் அங்கே என்ன அங்கே ஆடிய கூத்து அல்லவா, காளியோடு ஆடினார்னு சொல்கிறீங்க, அதை வந்து யார் யாரெல்லாம் பார்த்தாங்க என்றால், பூவில் அயனும் புரந்தரனும் பூவுலகை தாவி அளந்தாலும் தாம் நிற்க. எவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க. பூவில் அயன், தாமரையில் இருக்கின்ற அயன் அங்கே இருக்கிறான். புரந்தரன் இந்திரன், எப்பவுமே ரம்பை உருசி டான்ஸை பார்த்தவன், அவனுக்கு தெரியும் டான்ஸை பற்றி, எனவே இந்திரன் அங்கே இருக்கிறான். பூவிதனை பூவுலகத்தை உலகத்தையெல்லாம் அளந்தாரே 3 அடியில், தாவி அளந்தோன் திருமால் அவனு இருக்கார். தாம் இருக்க அவங்கெல்லாம் சொல்லாத நான் சொல்ல போகிறேன். நாவில் இழை நக்கி நூல் நெருடும் ஏழை அறிவனோன்னார். அவர் நெசவு தொழில் செய்தார்னு சொல்லுவாங்க. நெசவு தொழில் செய்கிற பொழுது இங்கே அது காஞ்சிபுரம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பாவு ஓடுகின்ற பொழுது நூலில் வந்து நெருட்டி இருக்கக்கூடாது, முடிச்சலாக இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, பாவு ஓடுகிற பொழுது நாக்கில் அந்த எச்சியை தொட்டு, சில பேர் புத்தகத்தை திருப்புறான் இல்லையா, நாக்கை தொட்டு, அதே மாதிரி நூலை நெருடுவார்கள். அந்த நூலை நெருடி இப்போ புடவையோ வேட்டியோ செய்வாங்க. அந்த புடவையோ வேட்டியோ வச்சு படைக்கிற பொழுது அந்த கடையிலேருந்து வாங்கி அப்படியே வச்சு படைக்க மாட்டாங்க, அதை உடனே தண்ணியில் போட்டு துவைப்பாங்க. நல்லா துவைச்சி காய வைத்து அப்புறம் தான் அதை பூஜையில் வைப்பாங்க. ஏனென்றால் நெசவாளினுடைய எச்சில் அங்கே இருக்கும் அல்லவா அந்த நூலில், எனவே அதெல்லாம் போக வேண்டும் என்று தான் அங்கே செய்வாங்க. அதை சொல்கிறார் வள்ளுவர், நாவில் இழைநக்கி நூல் நெருடும் ஏழை அறிவனோ குழைநக்கும் பிஞ்சகந்தன் கூத்துன்னு சொன்னாராம். அதான் சொன்ன பதில். குழைநக்கும் பிஞ்சகந்தன் கூத்துன்னு சொன்ன உடனே தேவரெல்லாம் புரிஞ்சுட்டாங்க, நல்லதான் சொல்கிறாருப்பா இவர் என்று போயிட்டாங்களாம். என்ன விஷயம் என்று சொன்னால், நடனமாடினார். நடனமாடுகிற பொழுது காதிலே இருக்கிற குடை, காதில் ஒரு சங்கவெண் குடை இல்லையா, அந்த சங்கவெண் குடை கீழே விழுந்து போச்சான். நடனமாடுகின்ற பொழுது நடன மாதர்களோ அல்லது நடன ஆடவர்களோ உடம்பில் இருக்கிற அங்கத்தில் இருக்கிற அந்த அணிகலன்களோ துணி போன்றவைகளோ நெகிழ்வதோ எல்லாம் கூடாது. காது வைக்கிறது கீழே விழுந்து போச்சு, கீழே விழுந்தால் தோல்வி தானே அது. அவர் என்ன பண்ணாராம், யாருக்கும் தெரியாமல் நடனமாடிக்கொண்டே அந்த காலில் இருக்கிறத காலிலேயே தேடினாராம். காலிலேயே ஜாதி பிடிக்காமல் தேடி குடத்தை எடுத்து அப்படி தூக்கி அப்படி வச்சுக்கிட்டாராம். வச்சுக்கிட்டு மறுபடியும் டான்ஸ் ஆடினாராம். இது யாருக்கும் தெரியாது.
குழை விழுந்திரும் தெரியாது, காலில் எடுத்து மாட்டிடும் தெரியாது என்று குழை நக்கும் பிஞ்சகன் கூத்துன்னு சொன்னாரான் தெய்வ புலவர். அது என்ன அர்த்தம் என்றால், குழை விழுந்தது அவருக்கு தோல்விதான், ஆனால் யாருக்கும் தெரியாமல் மீண்டும் எடுத்து மாட்டிக்கிட்டு தாளம் பிழகாமல் பேசினார் இல்லையா, அது அவர் வெற்றி தான். எனவே நீங்கள் முடிவு பண்ணீங்க, இதனால் வெற்றி என்று அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி சொன்னாலும் மார்க்கு கொடுங்க, இல்லை குழை விழுந்து விட்டது அவர் தோற்று விட்டான்னு சொல்லுங்கள், எதுவான்னு சொல்லுங்கள் என்று குழை நக்கும் பிஞ்சகண்ணன் கூத்து என்று சொன்னார். ஒரு தனிப்பாட்டு, ஒரு அருமையான பாட்டு. அது அந்த கூத்துக்கு சொல்கிறது. ஆமே பிரளயமாகும் அத்தாண்டவம், ஆமே சங்காரத்து அருந்தாண்டவங்கள் என்று பாட்டு இருக்கிறது. அண்ணலார் தமக்களித்த ஞானமேயான மெஞ்ஞானமேயான அம்பலம் தம் உள்ளிறைந்து ஞானத்தியடும் ஆனந்த ஒருவரும் தனிக்கூத்து என்று அந்த திருக்கூத்தை சொல்லுகிறார். இடையராது நிகழ்ந்து ஊழிக்காலம் முழுவதும் உலகை தொழிற்படுத்துவதாகிய தூல ஐந்தொழில் ஏற்றுவதாம். தூல ஐந்தொழில் என்றால் உலகத்தை படைத்தல் காத்தல் இருக்கு இல்லையா, அது தூல ஐந்தொழில். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறோம், இங்கேயும் நான் மறுபடியும் சொல்கிறேன். தூல ஐந்தொழில், சூக்கும் ஐந்தொழில், அதிசூக்கும் ஐந்தொழில் என்று மூன்றாக இருக்கிறது. அந்த தூல ஐந்தொழில் என்று சொன்னால் அது நம்மாலே அறிய முடியும். அதாவது ஒரு பொருள் தோன்றுகின்றது, படைக்கின்றான் பெருமான், காக்கிறான், அழிக்கிறான், அதான் ஐந்தொழில். மறைத்தல் இருக்கட்டும், படைத்து காத்து அழிக்கிறான். இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாலே ஒரு கட்டடத்தை எழுப்புறாங்க, என்னமோ ஆகிப்போச்சு, ஒரு 6 வருஷம் பொறுத்து அதை இடிக்கிறான், அப்புறம் இன்னொன்று வருது. அப்போ நமக்கு முன்னாலே ஒன்று தோன்றியது, நம்மாலேயே ஒன்று அழிக்கப்படும் பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் தூள் ஐந்தொழில். நமக்கு முன்னாலே யாராவது ஒரு குழந்தை பிறந்திருக்கும், நமக்கு முன்னாலே வளர்ந்திருக்கும், நமக்கு முன்னாலே கூட இறந்து போகலாம். எனவே இதெல்லாம் பார்க்குறோம். படைத்தல் காத்தல் அழித்தல் என்பதை நாம் உணர்கின்றபடியாக இருக்குது இல்லையா, இதெல்லாம் தூள் ஐந்தொழில் என்று வைத்துக்கணும். சூக்கும் ஐந்தொழில் தான் சங்கார காலம் முடிந்தவுடனே அடுத்த புனர் உற்பவம், மீண்டும் படைப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம் என்று திட்டமிடுகின்றான் பெருமான். அதுதான் சூக்கும் ஐந்தொழில். அதைத்தான் மாணிக்க வாசகர் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்று சொன்னார். அந்த வரையை ஞாபகம் வச்சுங்க, அது சூக்கும் ஐந்தொழில். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்பது சூக்கும் ஐந்தொழில். அதிசூக்கும் ஐந்தொழில் என்று சொன்னால் அது நம்முடைய நனவு காலம், நம்முடைய காலம். நாம் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், நல்ல நினைவோடு இருக்கிறோம், ஒரு கண நேரம் டக்குன்னு மறந்து போவோம். டக்குன்னு என்ன சொன்னார் சாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தான் கேட்குறீங்க, டக்குன்னு ஒரு எண்ணம் மாறி போகும், உடனே வேற மந்திரம், அப்புறம் மறுபடியும் வருது. அப்போ இங்கேயே நனவு கனவு மாறி மாறி வருது இல்லையா, இது அதிசூக்கும் ஐந்தொழில். இங்கே படைப்பது, காப்பது, அழிப்பது, மறைப்பது, அருள்வது எல்லாமே நடக்குதான். எல்லாம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? வஜ்ரேந்திரர் எழுதுகிறாங்க சித்தாந்த ஞானபானு உண்மை விளக்கத்தில், மறைத்தல் அருளல் என்று நாம் சொல்கிறோம், பெருமானை சொல்கிறோம். அதை எப்படி உணரலாம் என்று சொன்னால், அவர் கணக்குவாதியார். ஆனால் அவர் என்ன பண்ணார், சார் அன்பாகும் அப்படி தான், மேத்தமெட்டிக்ஸில் சால்வ் பண்ண முடியாத சில ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் அது தெரியும். இப்போ எனக்கு தெரியாது, எனக்கு எனக்கு வராது, எனக்கு கணக்கே வராது. அதில் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் இருக்கும். இந்த அல்ஜிப்ராலாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் சால்வ் பண்ண முடியாமல் என்ன படிச்சு சரி முடியலையா என்று மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு படுத்துருவோம். படுத்துட்டு எழுந்தோம்னா டக்குன்னு ஞாபகம் வரும், உடனே ப்ராப்ளம் முடிஞ்சுவிடும். அதான் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிக்கொண்டே வரீங்க, உங்களால் அதை சால்வ் பண்ண முடியல, அது மறைத்தல். உடனே போய் தூங்கிடுறீங்க, தூங்கிய உடனே பெருமான் அருள்கிறான், எனவே அருளல் என்று தூங்கி எழுந்த உடனே அந்த ஆன்சர் வருது அல்லவா. எனவே மறைத்தல் வரலும் நடந்து கொண்டு இருக்கின்றன நமக்கு என்றால். இப்போ நான் கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு பாட்டு நமக்கு மறந்து போகுது டக்குன்னு, அது என்னடா யோசிச்சு சரி வரல, அவர் பாப்பொண்டு வந்து டக்குன்னு ஞாபகம் வந்துடும் மறுபடியும். அப்போ மறந்து போனது ஒரு அடுத்த கணக்கு ஞாபகம் வருது இல்லையா. அப்போ மறைத்தல் அருள் என்றால் நமக்கு ஐந்தொழில்கள் வருது இல்லையா, இது அதிசூக்குமம், நம்மளால் உணர முடியாது. எப்பொழுது மறக்கிறோம்? 4 வரி பாட்டு தாங்க, 4 வரி பாட்டு தான், 2 வரி சொல்லியிருப்பான், 3வது வரி மறந்து போகும். நாம் என்ன பண்ணுறது? அதெல்லாம் அதிசூக்கமாக செய்கிறது, இது எல்லாருக்கும் உரியதான் என்று சொல்கிறார். அதனால் அதிசூக்கும் ஐந்தொழில்னு சொல்கிறார். இங்கே எழுதியிருக்கிறவங்களுக்கு தூல ஐந்தொழில் என்பது ஏற்றுவது. அப்புறம் அதுவே அன்றி சர்வசங்காரத்தின் பின்னால் உலகத்தை மீளத் தோற்றுவித்தல் பொருள், இப்போ சொன்னது தான் செய்யப்படுகின்ற செயல்களாகிய சூக்கும் ஐந்தொழில்களை இயற்றும் திருக்கூத்து. அதுதான் திருக்கூத்தாக சூக்கும் ஐந்தொழில். அது நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதன் இங்கே எழுதியிருக்கிறேன், நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதன். அப்புறம் பொன்னம்பலம், வாங்க வாங்க நேரமாக, பொன்னம்பலம் அற்புதம் ஆமே, திருக்கூத்து ஆனந்தமாமே,
அத்தாண்டவமே பிரளயமாகும் என கூட்டுக. பாட்டு எப்படி படிக்கணும்? அங்கே படிக்கிற பொழுது ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் ஆமே திருக்கூத்துன்னு சொல்கிறார் இல்லையா, அதை எப்படி சேர்த்து படிக்கணும் என்றால், பொன்னம்பலம் அற்புதம் ஆமே. பொன்னம்பலம் என்றால் அது அற்புதம், திருக்கூத்து என்றால் அது ஆனந்தமாமே. அத்தாண்டவமே பிரளயம், அதுதான் பிரளய சங்கார காலத்திலே அத்தாண்டவமே பிரளயமாகும் என கூட்டுக. எனவே இங்கே அற்புதம் என்பது ஞானத்தை குறிப்பது. அற்புதம் என்றால் ஞானம், உயர்ந்த விஷயம் அல்லவா, மற்றவர்களுக்காக தெரியாத ஒரு விஷயம் நமக்கு தெரியுது அல்லவா, எனவே அது அற்புதம், அது ஞானம்ன்ற. பொன்னம்பலம் அற்புதமாமே என்றது திருக்கூத்து ஆனந்தமாதற்குரிய எய்வு உணர்த்ததுக்காக கூறிய அனுவாதம். பொன்னம்பலம் அற்புதம் என்று ஏன் சொன்னாங்க என்றால், திருக்கூத்து ஆனந்தமாக வருவது. ஏன்னா பொன்னம்பலம் அங்கே அற்புதம், அது ஞானம், அங்கே ஆடுகின்ற கூத்து ஆனந்தம். எனவே ஆடுகின்ற கூத்து திருக்கூத்து, அது பொன்னம்பலம். என பொன்னம்பலம் அற்புதம் என்றால் திருக்கூத்து ஆனந்தம் என்று சொல்வதற்காக பொன்னம்பலத்தை அற்புதம் என்று சொன்னார். எய்வால் திருக்கூத்து ஆனந்தமாதலை உணர்த்தியவர். அதுதானே தூல ஐந்தொழில் நடனமாதலால் இயல்பு உணர்த்ததுக்காக அனவரத தாண்டவத்தை முன்னே கூறினார். அது எப்பொழுதுமே நடக்கின்றது அல்லவா, ஐந்தொழில் தூல ஐந்தொழில் நடந்துகிட்டே இருக்கு. எனவே அது அனவரத தாண்டவம் என்று முன்னே கூறினார். பிரளயம் ஊழை என்னும் பெயரால் ஆகு பெயராய் அதன்கு நிகழும் தூல ஐந்தொழில் உணர்த்தியது. பிரளயம் என்பது தூல ஐந்தொழில், நமக்கு அதன்கண் நிகழும் தூல ஐந்தொழில். ஆம் ஆமை ஏகாரம் தேற்ற பொருள், அதாவது ஆமேன் ஏகாரம் வருது, அதுதான் அதுதான் ஆனந்த தாண்டவன் தான், ஆனந்தம்தான், பிரளயம்தான் என்று சொல்கிற அந்த ஆனந்தம்ன்றார். சங்காரம் அதன் முடிவை அருந்தாண்டவம், அருமை காண முடியாத சூக்குமம் என்றவாறு அருந்தாண்டவம் சொன்னார் இல்லையா கடைசியில். ஆடும் சங்காரத்து அருந்தாண்டவம் என்றால் அது சூக்கும ஐந்தொழில், அது நம்மளால் காண முடியாது என்று சூக்குமத்தை குறிப்பது. இந்த சூக்கும நடனத்தை காண்பவள் அம்மை ஒருத்தியே. சங்கார காலத்தில் அவர் ஆடுறார் இல்லையா சூக்கும ஐந்தொழில், அந்த சூக்கும ஐந்தொழிலை காணுகின்றவள் யார் என்றால் உமையம்மை தான் காண்கிறார், வேற யாரும் அங்கே கிடையாது. அவ்விடத்து பிறர் ஒருவரும் இல்லாததால், சங்காரம் என்றால் எல்லாவற்றையும் பெருமான் அழித்து விடுகிறார். எல்லாவற்றையும் அழித்த பின்னால் இங்கே ஒன்று சொல்லி ஆகணும். நடனமாடுகின்ற பொழுது சங்கார காலத்திலே உமையம்மை தான் இருப்பாள், அந்த மாதிரிலாம் தாளம் போடுறாங்க. கலித்தொகை இப்போ சொன்ன இல்லையா, கொடுகொட்டி பாண்டரங்கம் காபாலம், அந்த நடனத்தை சொல்லுகின்ற கலித்தொகை கடவுள் வாழ்த்தில் பாணி சீர் தூக்கு என்று 3 தாளம் வரும். எழுதியிருப்பேன் உங்களுக்கு. சீர் தூக்கு பாணி, கலித்தொகையில் சீர் தூக்கு பாணி என்று தாளம் இசைக்க பெருமான் கொடுகொட்டி பாண்டரங்கம் காபாலம் ஆடுவான், அம்மை தாளம் போடுவாள், ஆண்டு பிறர் இல்லை. உரையில் என்ன சொல்கிறார் நச்சினார்க்கினியர், தாளம் போடுறது யாரான்னு சொன்னால் அம்மை தான் தாளம் போடணும், வேறு யாரும் தாளம் போட கிடையாது. நந்தி மிருதங்கம் ஆடுவதற்கோ மற்றவங்க யார் எல்லாம் அழிச்சாச்சு, எல்லாம் ஒடுக்கிய பின்னால் அவருடைய சக்தி தான் இருக்கிறது, எனவே அந்த சக்தி தான் தாளம் போடுகிறாள் என்று சொல்லி, தாண்டவம் ஒன்றே ஆனாலும் கூட அதன் பகுதிகள் பல, ஒரு தாண்டவம் அல்ல. இப்போ சொன்னார் இல்லையா அருந்தாண்டவம், சங்கார தாண்டவம், பிரளயம்லாம் சொன்னார் இல்லையா, பல தாண்டவங்கள் என்பதாலே அதை தாண்டவங்கள் என பன்மையால் கூறினார். தாண்டவம் ஒரே நடனம்தான், அது பல வகைப்படுவதாலே தாண்டவங்கள் என்று கூறுகிறான்னு பார்க்கிறோம். அம்மை சீர் தூக்கு பாணி தாளமிசைக்குன்னு வருது, அதை அவங்களுக்கு நான் அங்கே எழுதலை. சீர் என்பது படைத்தலுக்கு, தூக்கு என்பது காத்தலுக்கு, பாணி என்பது அழித்தலுக்கு. சீர் தூக்கு பாணி என்று அங்கே எழுதுகிறாங்க. நான் இதை எழுதணும்னு நினச்சேன், இப்படி மிஸ் பண்ணியிருக்கிறேன். சீர் என்று சொன்னால் படைத்தல், தூக்கு என்று சொன்னால் காத்தல், பாணி என்று சொன்னால் விடுத்தல், அது அழித்தல். 3 தொழிலுக்கு 3 தாளம்ன்றான். அதாவது தாளப்பிரமாணம் சொல்கிறோம் இல்லையா, தாளப்பிரமாணத்தை இப்படி போடுறோம், முதல்ல இப்படி போடணும், வைக்க ஒன்றோடு ஒன்று வைக்க இல்லையா, அதான் படைத்தல். அப்புறம் எடுக்க போகிறோம், எடுக்க போகிறதுக்குள்ளே இடையில வச்சிருக்கல ஒரு பிரமாணம் வச்சுருப்போம், ஒரு நேரம் வைத்து அப்புறம் தான் எடுப்போம் தாளத்தை. அவை வைத்து கொண்டிருக்கிற நேரம் காத்தல், எடுத்தால் அது அழித்தல் என்று 3ஆக சொல்கிறாங்க. சீர் தூக்கு பாணி என்று 3ஆக உமையம்மை தாளம் செய்கிறாள். மூவகை கூத்து பெருமான் ஆடுகிறான் என்று வருது. அப்புறம் தாண்டவங்களே ஏகாரம் பிரிநிலை இருக்கிற இலக்கணம். அசவை என்றால் தென் பொது, அதன் சிறப்புணத்திற்காக பொதுவின் சிறப்பை மேலை மந்திரத்திலே சொல்லி அசவை அப்பொதுவிலே நிற்கும் திருக்கூத்தாக இருக்கிறது. இங்கே சொல்லுகின்ற கூத்து அசவை மட்டுமல்ல,
பொன்னம்பலத்திலே ஆடுகின்ற இத்தனை கூத்தாகவும் அசவை இருக்கிறது என்று சொல்லி அதனுடைய சிறப்பை உணர்த்துகிறார். வருகின்ற திருமந்திரத்தினாலே அந்த திருக்கூத்தின் சிறப்பை வகுத்து ஓதுகிறார். அந்த அற்புத கூத்து ஆனந்த கூத்துலாம் பின்னால் சொல்ல போகிறார். அதையெல்லாம் எப்படி சொல்வதற்கென்று முதலியே இங்கே கூத்தை இங்கே அசவையிலே வகுத்து சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதோடு அந்த 4வது பாடல் நமக்கு முடிகின்றது. நான் இன்னும் நிறைய பாட்டில் எழுதியிருந்தேன். இது போன வருஷம் கொடுத்த நோட்ஸே நமக்கு முடியல. எனவே 4ஓடு நம்ம நிறுத்தி வைப்போம். 5வது மந்திரமாக நாம் அடுத்த வாரம் நாம் சிந்திக்கலாம் என்று கூறி ஒரு அரிய வாய்ப்பை நமக்கெல்லாம் தருகின்ற நம்முடைய சிவஞான அருள்நிலை அறக்கட்டளை ஞானமையா அவர்களுக்கு இந்த நேரத்திலே அன்பு கலந்த நன்றியை கூறி உங்கள் சார்பில் என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியும் கூறி நான் நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.